அனைவருக்கும் வணக்கம். சேதுபதிங்கிற டைட்டிலே வந்து ஆக்சுவலாக போலீஸ்க்கு ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டில். ஏன்னா அபூர்வ சகோதரர்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சார் பேர் சேதுபதி, சேதுபதி ஐபிஎஸ்னு ஒரு படம் வந்திருக்கு, அந்த கேப்டன் பேர் சேதுபதி. ஸோ இன்னைக்கு அப்டேட்டட் கேப்டன் இவர் தான் நினைக்கிறேன், அப்படிதான் இருக்காரு. ஆனால் பக்கா தமிழ்நாட்டு போலீஸ் அப்படின்னா வந்து இப்போ நார்மல் போலீஸ் படம் பண்ணியிருக்கோம், அதாவது விஷயம். பட் கமல் சார் என்னதான் போலீஸ் ஸ்டேஷன் போட்டாலும் கேப்டன் வர மாதிரி யாருக்குமே ஆப்டாக வருது. ஸோ இவர் வந்து கேப்டன் மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆக்சுவலாக விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். எங்கள் கேட்டகரி ஆஃப் ஹீரோஸில் எனக்கு வந்து தனுஷ்க்கு அப்புறம் விஜய் சேதுபதியை தான் ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ பர்ஃபார்மராக. ஏன்னா அது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன் ஒரு படம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நாங்களாம் என்னதான் பாண்ட் வித் கோல்டன் ஸ்பூனாக இருக்கலாம், சில்வர் ஸ்பூனாக இருக்கலாம், சினிமான்னு வந்துட்டா உழைப்பு முயற்சி தவிர எதுவுமே கிடையாது. அது வந்து அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததால தான் அவருக்கு இந்த வெற்றி இவ்வளோ பெருசாக அடைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொன்று, லைக் போலீஸ் வந்து நம்ம சைக்கிள் ஓட்டி பார்த்துருக்கோம், புல்லட் ஓட்டி பார்த்துருக்கோம், புல்லரை கூட ஓட்டி பார்த்துருக்கோம். ஆனால் ஆட்டோ ஓட்டி இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். சான்ஸே இல்லை. இந்த டேரக்டரோட கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எனிவே இந்த ஷான் சார் கங்க்ராட்ஸ். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ சத்ரியன் 2க்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதாவது நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் தள்ளி என்னை வந்து சில இப்போ நாராஜா சாங்லாம் வந்து அருணோட ஒரு இது இல்லைன்னா வந்து அந்த சாங் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காரு. அருணுக்கு என்னென்னா ஒரு மியூசிக் தெரியும். ஸோ அவர் மியூசிக் தெரிய டேரக்டரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி அருணுக்கு வந்து அது ஓகே, அதை இமேஜின் பண்ணி பார்த்து புரிஞ்சுப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஹேட் அ வெரி குட் டைம் ஒர்க்கிங் இன் திஸ் மூவி. அண்ட் மை ப்ரொடியூசர் ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட், அண்ட் மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எவ்ரி ஒன், அந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். சேதுபதி இட்ஸ் அகெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் மூவி இன் மை லைஃப். என்ன சொல்ல, ரொம்ப எனக்கு ஏதோ டென்ஷன் கொஞ்சம் இருக்கு. ஐ டோன்ட் நோ வை. நிறைய நாளுக்கு அப்புறம் தான் இப்போது தமிழ் மக்களோட இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து ஐம் டாக்கிங். அதனால கொஞ்சம் எனக்கு ஒரு டென்ஷனாக, தமிழ் மறந்த மாதிரியெல்லாம் இருக்குது. தமிழ் அவ்வளோ நல்லா தெரியல. இவங்க எப்போவுமே இவ்வளோ நாளாக நீங்கள் தமிழ் ஒழுங்காக கற்றுலையா ரம்யான்னு கேட்டுருந்துச்சு ஒரு நாள். பட் ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவ் தட். ஒரு நர்வஸாக இருக்குது. பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு குடும்பமாக மாறிட்டோம் ஆக்சுவலி இந்த படத்துக்கு அப்புறம். குழந்தைகள் அந்த மாதிரி ரொம்ப ஒரு இன்டிமேட்டாக எல்லாருக்கிட்டையும் பழகி ஒரு 10-15 டேஸ் தான் அவங்க ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்துச்சு. ஆனால் ஒரு குடும்பமாக ரெண்டு குழந்தைகள் அவங்க நம்ம விட ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நாட் ஆக்டிங் அவங்க பிஹேவ் பண்ணியிருக்கு. அண்ட் விஜய் சேதுபதி அவங்ககிட்ட பிகாஸ் நான் பிஸாக்கு அப்புறம் இந்த படத்தில் தான், இந்த லொக்கேஷனில் தான் அவங்கள பார்த்துருக்கு. அடிக்கடி ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கு. பட் இவ்வளோ லைக் ஒர்க்கிங் அந்த ஒர்க் பண்ணுறது இந்த படத்தில் தான். ஆனால் சார் அண்ட் அவங்க அதே மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஐ நோ ஹீஸ் ரீச் அந்த சக்ஸஸ் லெவல் வந்து வேறு லெவல் போயிருந்துச்சு. ஆனால் அவங்க அந்த சித்தார்த் சொன்ன மாதிரி வெரி டவுன் டு எர்த்தா, இப்போவுமே அந்த சேம் அந்த பேஷனேட் ஆக்டரா, ஒரு நல்ல மனிதரா அப்படியே இருக்கு அந்த செட்டில். அண்ட் அருண் குமார் ஹியர் கோர்ஸ் இஸ் ஹியர் டு ஸ்டே. பன்னியாரும் பத்மினியும் அதுக்கப்புறம் சேதுபதி இஸ் வெரி எப்போவுமே சினிமா ஷார்ட் இந்த ஷார்ட் வைக்கலாம் அந்த மாதிரி அப்படியே இருக்கும் அவங்க. அண்ட் அவங்க கூட ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல, ஒரு ஃபேமிலி இன்க்ளினேஷன் நிறைய இருக்கும். பிகாஸ் இந்த படத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரா, சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த ஃபேமிலி போர்ஷன் நல்லா இருக்கும். அண்ட் இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் போலீஸ் அந்த மாஸ் இருக்கும். ஆனால் மாஸ் பேலன்ஸ் பண்ண மாதிரி அந்த ஃபேமிலி அந்த இன்டிமசி எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். அண்ட் மேனஃபா நிவாஸ் பிரசன்னா அவங்க தேகடி படம் அந்த பாடல்கள் பார்த்துருக்கேன். இப்போ அவங்க இன்னைக்கு தான் ஆக்சுவலி நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கு, லீடாக நடிச்சிருக்கேன். இன்னைக்கு தான் ஃபுல் ஆல்பம் ஆக்சுவலி கேட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப ஒரு எல்லாம் லைக் ஒரு மாஸ் சாங் இருக்கு, ரொமான்டிக் சாங் இருக்கு, ஒரு ஃபேமிலி சாங் இருக்கு. ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸ்லும் எல்லா லைக் சாங்ஸ் இந்த ஆல்பத்தில் இருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் நிவாஸ் சார், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ரியலி நைஸ். ஓகே. அண்ட் ப்ரொடியூசர் ஷான் சார் ரொம்ப பிகாஸ் நமக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் எப்போவுமே இந்த படமே ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஆனால் இந்த ஹோல் யூனிட் ஒரு ஃபேமிலியாக அப்படியே இருந்துச்சு. ஓகே, எனக்கு தெரியும் அவங்க பேசணும்ல. ஓகே, அது மைக். ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தியேட்டரில் வர போகிறது. ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ.
இல்லை எத்தனையோ போலீஸ் படம் பார்த்துருக்கோம். பட் அக்மார்க் தமிழ்நாடு போலீஸை வந்து நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். பக்காவாக இருக்கு சேது. அதாவது நீங்கள் ஓங்கி அடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, உங்கள் பார்வையிலேயே 1.5 டன் வெயிட் இருக்கு. ஸோ ரொம்பவே எதிர்பார்க்குறேன் இந்த படத்தை. அண்ட் யூஸ்வலாக வந்து எல்லா ஹீரோஸுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காப் ரோல் பண்ணும்போது மசாலா ரூட்டில் போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் அதை பண்ணாமல் அருண்குமாரை சூஸ் பண்ணது வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான டெசிஷன். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் பண்ணையாரும் பத்மினியும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நம்புறேன் அவருக்கு. அண்ட் நிவாஸ் பிரசன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தெகிடி, அதாவது தெகிடி வாஸ் வெரி குட் மூவி. நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் அதில் பிடிச்சிருந்தது. ஆனால் இன்னைக்கு தெகிடி அப்படின்னு சொன்னால் எனக்கு மைண்டில் வர்றது வந்து அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு காப் சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது நீங்கள் கலக்கிருப்பீங்கன்னு தெரியுது. இதில் வந்து நான் ராஜா அப்படிங்கிற ஒரு சாங் நீங்கள் பாடியிருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் வந்து பிஜிஎம்ல நீங்கள் வந்து இன்னொரு ராஜாங்க அப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம் அண்ட் ப்ரொடியூசர் ஷாம் சுதர்ஷன் அவர்களுக்கும் இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கியிருக்கிற ஆரஞ்ச் கிரியேஷன்ஸுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். பாலாவோட ட்ரேட்மார்க்கான அந்த ஒரு கொடூரமான ஒரு சண்டை காட்சியில் முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கதையும் முடிஞ்சிருக்கு. பாலாவுடைய டெம்ப்ளேட்ல இருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சீன்ஸ் எல்லாமே தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கூட ரியாலிட்டியாகவும் இல்லை, அதை என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இல்லை. இந்த படம் ரொம்பவே ஒரு சுமாரான படம் தான். எந்த ஒரு தளத்துலையும் இந்த படம் ஒரு ஆர்ட் ஃபிலிமாகவோ நார்மல் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாகவோ இல்லைங்கிறது ஆணித்தரமான உண்மை.